ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 1 7ஆம் வசனம் வரையில் தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து, நாங்கள் வாழ்கிற இடம், நாங்கள் இருக்கிற இடம், நாங்கள் குடியிருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அதனால் விசாலமான இடம் எங்களுக்கு வேண்டும்னு சொல்லி யோர்தான் நதிக்கரையில் உள்ள மரங்கள் உத்தரத்திற்கு தேவைப்படுகிறது, எங்களுக்கு நாங்கள் வெட்டிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போது நாங்கள் வெட்டிங்கன்னு எலிசா சொல்கிறாரு. நீங்களும் எங்களோட வரணும்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நானும் வரேன்னு சொல்லி எலிசாவும் போகிறாங்க, அவங்களோட ஆட்கள்லாம் போகிறாங்க. அங்கே போய் மரத்தை வெட்டி கொண்டு இருக்கும்போது ஒருவருடைய கோடாலி கடண்டு தண்ணியில் விழுந்துடுது. ஐயோ என் ஆண்டவனே, நான் இரவலாய் வாங்கி வந்த இந்த கோடாலி தண்ணியில் போய் இரும்பு என்ன பண்ணிடுது, காம்பை விட்டு இரும்பு போய் தண்ணியில் விழுந்துடுது. அது ஆழமான ஒரு குளம் போன்ற தண்ணி. உடனே எலிசா எந்த இடத்துல விழுந்ததுன்னு கேட்குறாரு. அந்த இடத்துல ஒரு கொம்பை வெட்டி போட்டோன்னே அந்த இரும்பு மிதக்குது. கையை நீட்டி எடுத்துக்க சொல்கிறாரு. அதை எடுத்துக்கிறாரு. பாருங்கள், கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த கோலை வெட்டி அதில் போட்டோன்னே அந்த இரும்பு மிதக்கிறது. அந்த கோல் தேவனுடைய வார்த்தை, அந்த கோல் தேவனுடைய சிலுவை, அந்த கோல் இயேசு கிறிஸ்து நமக்காக சுமந்த சிலுவை, நம்மளுடைய சகல விதமான பாவங்களையும் ஏற்றுக்கொண்ட சிலுவை தான். அந்த கொம்பை வெட்டி போட்டோன்னு மிதக்குது. இப்போ இன்றைய நாட்களில் நம்ம இழந்து போன முக்கியமான அந்த கோடாலி இல்லைன்னா ஒரு மரத்தை வெட்ட முடியாது. அதே போல் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம எதிர்காலத்திற்காக நம்ம என்னென்ன காரியங்களாக திட்டமிட்டு வச்சுருக்கோமோ அவைகள் காண போச்சுன்னா, அது இழந்து போச்சோம்னா, அது இனி அவ்வளவுதான் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுத்து சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் நம்ம இந்த சிலுவை தாங்க நம்மளை காக்கும். தேவனுடைய ஏசப்பாவுடைய சிலுவை தான், ஏசப்பாவுடைய சிலுவை நிழல் தான், ஏசப்பாவுடைய ரத்தம் தான், ஏசப்பாவுடைய கோல் தான் நம்மளை காக்கும். இனி அவ்வளவுதான் என்று நம்ம சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற நேரத்தில், உட்கார்ந்துருக்கிற நேரத்தில், முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது சிலுவை என்கிற கோல் நம்மளை என்ன பண்ணும், உயர்த்தும், காக்கும். இரட்டிப்பான நன்மைகளையும் சமாதானத்தையும், இழந்து போன சமாதானம், நிம்மதி, சந்தோஷத்தை மீண்டும் ஏசப்பா நமக்கு திருப்பி தருவார், கட்டாயம் கொடுப்பார். திடமனமாக இருங்க, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமென். அல்லேலூயா.